நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவில் திரையரங்கத்திற்கு வருகிற தமிழ் திரைப்படங்களை எடுத்து அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் வேறு மொழிகளிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் திரையரங்குகளை எட்டுகிற திரைப்படங்களை பார்க்கிற பொழுது நமக்கு பெரிய பிரமிப்பு வந்துடுது. அடடா, எப்படியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க, எப்பேற்பட்ட நுட்பமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்திய சினிமா முழுக்க நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, மலையாளத்திலிருந்து ரிலீஸ் ஆகி தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழ் திரையரங்குகளை கூட்டம் கூட்டமாக மக்கள் படையெடுக்க வைத்த ஒரு அற்புதமான திரைப்படம் லோகா சாப்டர் 1. அந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். லோகா சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஒன் ஆஃப் த நாயகன் நஸ்லின் தன்னுடைய நண்பர்களோட பெங்களூரில் ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கியிருக்கார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவருக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் நடிகை கல்யாணி குடியேறுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. எப்படியாவது அவங்கள்ட்ட பேசிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கும் பொழுது அந்த பெங்களூரில் பரபரப்பான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, பல பேரை கடத்தி அவர்களுடைய உறுப்புகளை திருடுகிற ஒரு கும்பல் தன்னுடைய கைவரிசையை ரொம்ப நேர்த்தியாக பெங்களூரில் காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அந்த கும்பலால் நடிகை கல்யாணி கடத்தப்படுறாங்க. கல்யாணி கடத்தப்பட்டோன்னே ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஆபத்து ஆயிடுச்சே, இவங்களை காப்பாற்றி ஆகணுமேனு நஸ்லின் அவங்கள துரத்திட்டு ஓடுறாரு. ஓடி பார்க்கும் பொழுது தான் தெரியுது ஆபத்து கல்யாணிக்கு இல்லை, கல்யாணியை கடத்தி அந்த கடத்தல்காரர்களுக்கு தான் அந்த ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. காரணம், நாயகி கல்யாணிக்கு ஒரு சூப்பர் பவர் இருப்பதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சூப்பர் பவர் கல்யாணிக்கு எப்படி கிடைச்சது, அந்த சூப்பர் பவரை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்கிறாங்க, இது ஒரு பெரிய ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறதுனால பல விஷயங்களை அங்கங்கே தொட்டு விட்டுருக்காங்க. அடுத்தடுத்த பாகங்களில் இதற்கான முடிவுகள் தெரியும். ஆனாலும் இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகை கல்யாணி தான், நாயகி. இவங்க தான் இந்த படத்தை ஒன் மேன் ஆர்மியாக இந்த ஒட்டுமொத்த கதையையும் தன்னுடைய தோள்களில் சுமக்கிறாங்க. சாதாரணமாக சண்டை காட்சிகளில் ஒரு ஃபீமேல் ஹீரோயின் நடித்தா ஈஸியான கொரியோ தான் பண்ணுவாங்க ஸ்டண்ட் டைரக்டர்ஸ். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஹீரோவுக்கு இணையான ஃபைட் கொரியோகிராஃபியை பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப மெனக்கெட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிகை கல்யாணி தன்னுடைய சிறப்பான அவுட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியான ஒரு கதை எல்லா நாயகிகளுக்கும் பொருந்திருமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கல்யாணிக்கு இந்த படமும் இந்த கதையும் இந்த பாத்திரமும் ரொம்ப கனக்கச்சிதமாக பொருந்தது. அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை ஒரு படி மேலே தூக்கிட்டு போய் நிறுத்துது. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் டொமினிக் அருண் அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய கதைக்களமே ரொம்ப நுட்பமான ஒரு கதைக்களம். இந்த கதைக்களத்தில் ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயை பண்ணி மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதத்திலேயே இவர் ஒரு அற்புதமான டைரக்டராக வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி மலையாள சினிமாவில் முதல் முறையாக ஒரு புதிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் செய்வதற்கு ஒரு முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைந்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, சாப்டர் 1 நிறைய விஷயங்களை நிறைய நபர்களை காட்டிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் யார், அவங்களுடைய கதை என்னவாக போகுது, அடுத்தடுத்த சாப்டரில் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கியூரியாசிட்டி மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அப்படி உருவாகி இருப்பதற்கு காரணமே இந்த முதல் பகுதியினுடைய வெற்றி தான். அந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய டொமினிக் அருண் அவர்கள் ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி அப்படியே மேலே தூக்கிட்டு போய் வைக்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய ப்ளஸ் யாரு அப்படின்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் அவர்கள் தான். கிட்டத்தட்ட மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் 30 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்ததே ஒரு தைரியமான துணிச்சலான முயற்சி. இந்த முயற்சிக்காகவே அவர் நம்ம பாராட்டி ஆகணும்.
இப்படி ஒரு சினிமாவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதை சரியாக செஞ்சிட முடியுமா? இதை சரியாக கன்வே பண்ணிட முடியுமா? மக்களுக்கு புரியுமா? மக்களுடைய ரசனைக்கு ஏற்றவாறு இந்த திரைப்படத்தை உருவாக்கிவிட முடியுமா? அப்படிங்கிற எல்லா கேள்விகளையும் புறம் தள்ளிட்டு நம்பிக்கையோட களத்தில் இறங்கி ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்த விதத்தில் ஒரு தரமான தயாரிப்பாளராக மிளர்ந்திருக்கிறாரு படத்தினுடைய தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் அவர்கள். இப்படியான இந்த முயற்சிகள்லாம் எப்போ நேரும் அப்படின்னா, சினிமாவின் மீது ஒரு ஆத்மார்த்தமான காதல் இருந்தால் மட்டும்தான் இப்படியான முயற்சிகளை எல்லாம் நடிகர்கள், இப்பவும் பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர்கள் செய்வார்கள். அப்படியான ஒரு முயற்சியை செய்த விதத்தில் இவர் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை அப்படியே ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா, ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல பரபரப்பான காட்சிகளை நமக்குள்ளே கொண்டு வந்து அப்படி உள்ளே செலுத்துறதுக்கு காரணம் இவருடைய அற்புதமான ஒளிப்பதிவு தான். பொதுவாக இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மேக்சிமம் இரவில் தான் நடந்திருக்கு. இந்த படத்தினுடைய கதை அமைப்பே நிறைய காட்சிகள் இரவில் தான் ஷூட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு. இரவுலேயே ஒரு படம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு தொய்வு ஒன்று ஏற்படும். அந்த தொய்வு துளி கூட ஏற்படாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக லைட்டிங் பண்ணி பிரமாதமான ஒரு படைப்பை கொடுத்த விதத்தில் நிமிஷ் ரவி அவர்கள் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக செயல்பட்டு இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி அப்படியே கொண்டு போய் மேலே நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் வேறு யாரும் இல்லை, நம்முடைய சாண்டி தான். காரணம் என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் இவருக்கு. தனக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பயன்படுத்தியிருக்கிறார். இவர் வில்லனாக ஒரு முரட்டுத்தனமான ஒரு சைக்கோ கேரக்டரில் நடித்ததை நம்ம லியோ படத்தில் பார்த்தோம். அந்த லியோ படத்தில் இவர் கொடுத்த நடிப்பை தாண்டி வேற ஒரு வெர்ஷனை இந்த படத்திற்காக முயற்சி செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய முதல் மலையாள சினிமாலேயே ஒரு மிரட்டலான கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து ஒரு நல்ல நடிகனாக மிளர்ந்து இந்த படத்தை ரசிகர்களின் மனதில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய மெனக்கெட்டிருக்கிறாரு சாண்டி. அந்த வகையில் இவர் ஒரு பிளஸ்ஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் அப்படி மேலே நிறுத்துறார். லோகா சாப்டர் 1 திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது யாராலையும் அறுதிக்கிட்டு சொல்லிட முடியாது, தீர்மானிச்சிடவே முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி, அது தானாக நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பட குழுவினர் ஈட்டி இருக்கிற இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இது ப்ராப்பராக பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த பிளானை செயல்படுத்தி ஒரு அற்புதமான வெற்றியை இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த வெற்றியை இவர்கள் அடைந்திருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவங்க சரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் இன்னும் பெரிய வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்னு நம்மளால அறுதிட்டு சொல்லிட முடியும். அப்படி இவர்கள் சரி செய்யாமல் விட்ட சிறு தவறுகள் எதுவோ அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ்களாக மாறி நிற்குது. ஆக லோகா சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் டொமினிக் அருண் அவர்கள் தான். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டால், இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை அந்த கேரக்டர்ஸை வடிவமைத்த விதத்தில் நிறைய இடங்களில் சில தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு படத்தை பார்க்கும்போது தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தினுடைய நாயகிக்கு 10 வயது சிறுமியாக இருக்கிற பொழுதே இந்த சூப்பர் பவர் கிடைச்சிருது. அதன் பிறகு இவங்க ஒரு கன்னியாக மாறுறாங்க. அதுதான் படத்தினுடைய நாயகி கல்யாணி. 10 வயது சிறுமியாக இருந்து கல்யாணியாக மாறுகிற வரையிலும் அவங்களுக்கு அந்த வயசு ஒரு வருஷம் ஏறுது. அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு ஆனதற்கு பிறகும் அவங்களுக்கு வயசாகாமல் கல்யாணி அப்படியே இருக்காங்களே, அது ஏன் அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் சொல்லப்படவில்லை. அதை தாண்டி படத்தினுடைய வில்லனாக வருகிற நாச்சியப்பன், அதாவது இந்த சாண்டி கேரக்டர் இல்லையா, அந்த சாண்டி கேரக்டருக்கு என்ன தேவை, அவரை சுற்றி இருப்பவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஏன் அவங்க இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு எந்த விதமான டீட்டெயிலிங்கும் இல்லாமல் ஆங்காங்கே சில கேரக்டர்களை அறிமுகப்படுத்திட்டு போகும் பொழுது நமக்கு படம் பார்க்கும் பொழுது ஒரு சலிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியல. இன்னும் திரையில் காட்டப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களுடைய தன்மையையும் இன்னும் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருந்தா படம் இன்னும் சிறப்பான படமாக மாறி இருக்கும். அதை செய்ய தவறியதால் அது மைனஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி அப்படியே கீழே இருக்கு. படத்தினுடைய அடுத்த மைனஸ், படத்தில் ஒரு முக்கியமான கேமியோவாக என்ட்ராகி இருக்கிற, அதாவது சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இவர் தான் மெயின் கேமியோ. அப்படி என்ட்ராகி இருக்கிற டோவினோ தாமஸ் அவர்களுடைய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா,
அது ஒரு பெரிய இம்ப்ரெசிவான ஒரு பாத்திரமாக நமக்கு தோணலை. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் என்னவோ எதிரில் ஏதோ திரையில் தனியாக துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அவர் உள்ளே வந்ததற்கு பிறகு அவருடைய கேரக்டரை வந்து ரொம்ப சாதாரணமாக வடிவமைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. இவ்வளோ பெரிய கேமியோ என்ட்ரியை உள்ளே வச்சுட்டு அந்த கேமியோ என்ட்ரிக்கான வெயிட்டான வேல்யூபிளான சீன்ஸ் இல்லாமல் ரொம்ப சாதாரண சீன்ஸில் அந்த காட்சியை கோர்த்திருப்பது நமக்கு படம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இருக்குது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா அதுவும் படத்தினுடைய இயக்குனர் டாமினிக் அருண் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, படம் துவங்கிய ஒரு சில காட்சிகள்லேயே பெங்களூரில் ஒரு முக்கியமான குற்றம் நடக்குது. மனிதர்களை கடத்தி அவர்களுடைய உறுப்புகளை திருடி விற்கிற ஒரு கும்பல் தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில காட்சிகள்லாம் ரொம்ப பரபரப்பை கொடுக்குறாங்க. ஆனால் படம் நகர நகர அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வேறு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு போகிறது. ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ண இடம் வேறையாக இருக்குது, ஆனால் படம் பயணிக்கிற திசை வேறையாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்களுக்கு வர்றதை தவிர்க்க முடியல. இப்படியான தவறை இன்னும் திட்டமிட்டு இருந்தால் ரொம்ப கிளீனாக இயக்குனர் தவிர்த்திருக்கலாம். அதை செய்யாமல் தவறிய காரணத்தினால் படத்தினுடைய இயக்குனர் டாமினிக் அருண் அவர்கள் ஒரு மைனஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசிலிருந்து மீண்டும் ஒரு படி கீழே இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாய். இவர் தமிழ்லையும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாக மலையாள சினிமாவிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழில் ரிலீஸ் ஆகிற படங்களில் சில பாடல்கள் நம்ம ரொம்பவே கவர்ந்துருக்கு. அப்படி ஒரு நல்ல பாடல் இந்த படத்தில் இருந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம படத்துக்கு போனோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலோ 2 பாடலோ தான் இருக்குது. இந்த 2 பாடல்களும் பெருசாக ரசிக்கும்படியான பாடல்களாக இல்லை. இந்த படத்தினுடைய பின்னணி இசையில் இசையமைப்பாளர் நிறைய மெனக்கிட்டு இருக்கிறாரு, அதை குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் படத்தினுடைய பாடல்களில் அவர் கோட்டை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த பாடல்கள் விஷயத்தில் அந்த கம்போசிங்கில் இன்னும் மெனக்கிட்டு இருந்தா ஒரு நல்ல பாடல் கிடைச்சிருந்தா அது இல்லாமல் போனது பலவீனமாக மாறி இந்த படத்திற்கு மைனஸாக மாறி கிட்டத்தட்ட மக்கள் மனசிலிருந்து இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்கிடுது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா அதுவும் படத்தினுடைய இயக்குனர் டாமினிக் அருண் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப பேக்கடான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை அவர் நமக்கு கொடுத்தார். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளை கவர்ந்துச்சு அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற சுவாரஸ்யங்களை தாண்டி அதில் இருக்கிற எமோஷன்ஸ், அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் இருக்கிற அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் நம்மளை ரொம்பவே ஈர்த்துது, நம்மளை கட்டி போட்டுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியான எமோஷனல் விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பரபரப்பான காட்சிகள் மாத்திரம் இருந்தால் போதும், சூப்பர் ஹீரோ படங்களுக்கு இருக்கிற அந்த வழக்கமான காட்சிகளை அடுக்கினாலே போதும் மக்கள் பார்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியமான எண்ணத்தோட எழுதப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான செகண்ட் ஹாஃபாக அமைந்தது படம் பார்க்க சென்ற நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. அந்த ஏமாற்றம் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி இந்த படத்தை ஒரு படி மக்கள் மனசிலிருந்து கீழே இறக்குது. லோகா சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பல நேரங்களில் பிரமிப்பை கொடுத்துச்சு, சில இடங்களில் நமக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்துச்சு. பொதுவாக இந்த திரைப்படத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு ப்ளஸ்ஸாக தெரிந்தாலும் அந்த ப்ளஸ்ஸே சில நேரங்களில் மைனஸாக மாறினுச்சு. ஆனாலும் இதில் பிரதானமாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான். ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறியதற்கு இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் காரணம். அந்த டெடிகேஷன் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் தென்னிந்திய சினிமா ரசிகர்களை மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையும் ஈர்ப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தும் அதை இவங்க இன்னும் கவனம் எடுத்து இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி இன்னும் சிரத்தையோடு காட்சிகளை அவங்க பிளான் பண்ணி இருந்தால் இந்த படம் ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கும். அந்த வாய்ப்பை இவர்கள் தவறவிட்டது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தினுடைய இளம் நாயகனாக வருகிற நஸ்லினுக்கும் படத்தினுடைய நாயகி கல்யாணிக்கும்
அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தினுடைய கதையே அந்த கெமிஸ்ட்ரியை மெயின் பண்ணலை அப்படின்னாலும் 2 பேரையும் பேரா வச்சு பார்க்கும்பொழுது இவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிவதும் கல்யாணி சற்று மெச்சூர்டாக தெரிவதும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறத தவிர்க்க முடியல. அதை தாண்டி நஸ்லின் வருகிற எல்லா காட்சிகளுமே அடுத்தது இப்படி தான் நடக்க போகுது, அடுத்தது இப்படி தான் பயப்பட போகிறாரு, அடுத்தது இப்படி தான் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளால் யூகித்து விட முடிவது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனாலும் நஸ்லினும் அவருடைய நண்பர்களும் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ரிலீஃபே. அவர்கள் வருகிற காட்சிகளும் அவர்கள் பேசுகிற அந்த ஃபன்னும் அவர்கள் செய்கிற அந்த ஃபன்னும் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது, சிங்க் ஆகுது. அதை தாண்டி அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த எமோஷன்ஸை தியேட்டரில் இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர்களும் சேர்ந்து ரசிக்கிறாங்க. அந்த வகையில் அவர்களுடைய அந்த காம்போ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப பெரிய டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான படம். எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த குறைந்த பட்ஜெட்லேயே ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. எங்கேயுமே பிசுறு இல்லாத சவுண்ட் எஃபெக்ட்ஸும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் படம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அந்த அனுபவம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் நன்றாக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகாமல் போனது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தில் பெங்களூர் மாதிரியான ஒரு பெரும் நகரத்தில் மனிதர்களை கடத்தி அவர்களுடைய பாகங்களை கடத்துகிற கும்பல் ரொம்ப கேஷுவலாக ஆட்டோவில் ரொம்ப ஈஸியாக போய் டக்குன்னு நிற்கிற ஒருத்தரை தூக்கிட்டு வர்றதும் அதற்கு காவல்துறையினர் சப்போர்ட்டாக இருக்கிறதும் படம் பார்க்கிற நம்ம காதில் பூ சுத்துற மாதிரி இருக்குது. இது ஒரு சூப்பர் விமன் சப்ஜெக்டாகவே இருந்தாலும் இப்படியான லாஜிக் விஷயங்களை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத படத்தினுடைய குழுவினர் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு கஃபே முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒரு ஷூட்டிங்காக நின்றுட்டு இருக்கும் பொழுது அவங்கள தாண்டி கேஷுவலாக ஒரு கூலிப்படை உள்ளே போய் கதாநாயகியை சுடுறது அப்படிங்கிறது லாஜிக்கலாக நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படி இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் காட்சிகள் இருக்கிறது தவிர்க்க முடியாமல் போனாலும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு தரமான கதையை தயார் செய்து அதற்கு ஒரு அற்புதமான ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை தாண்டி படத்தினுடைய அடுத்தடுத்த காட்சிகளை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸையுமே உருவாக்குவதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி இருக்கு இல்லையா, இந்த முயற்சி நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. அந்த முயற்சி தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். லோகா சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த படம் நமக்குள்ளே எப்படியான இம்பேக்ட் ஏற்படுத்திச்சு, எப்படியான ஏமாற்றங்களை சில இடங்களில் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப தீர்க்கமாக பார்த்தோம். அந்த வகையில் நம்முடைய விமர்சனத்தின் அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். லோகா சாப்டர் 1 திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 4. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சினிமாவோடும் அந்த சினிமா சார்ந்த விமர்சனத்தோடும் அந்த சினிமாவில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்கிற செய்தியோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலா.